Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. ராஜபாளையத்தில் ஒரே நாளில் வாலிபர் வெட்டி கொல்லப்பட்டது, பெண் ஒருவர் எரிக்கப்பட்டது, மற்றொரு வாலிபருக்கு வெட்டு விழுந்ததால் மக்கள் கதிகலங்கி போயுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் துரைசாமிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் சரவணன். 32 வயதான இவர் ராஜபாளையத்தில் உள்ள டாஸ்மாக் கடை ஒன்றில் பார் ஊழியராக பணியாற்றினார். இவர் அதே பகுதியில் கள்ளச்சந்தையில் மது பாட்டில்களை விற்றுள்ளார். டாஸ்மாக் கடையில் வேலை பார்ப்பதால் சரவணன் அதிக அளவில் மது விற்று கொள்ளை லாபம் பார்த்துள்ளார். இது சரவணனின் போட்டியாளர்களுக்கு பிடிக்கவில்லை. அந்த பகுதியில் கள்ளச்சந்தையில் மது விற்பவர்கள் சிலர் சேர்ந்து கஞ்சா போதையில் சரவணனை வெட்டி கொலை செய்துள்ளனர். அதேபோல ராஜபாளையம் முத்துக்கொத்தனார் தெருவைச் சேர்ந்த பாண்டிச்செல்வி என்பவர் திருமணமாகி மனக்கசப்பு காரணமாக கணவரை பிரிந்து வாழ்ந்து வருகிறார். இவருக்கு இன்ஸ்டாகிராமில் மதுரையைச் சேர்ந்த குணசேகரன் என்பவர் பழக்கமாகி உள்ளார். இருவரும் காதலித்ததாக கூறப்படுகிறது. அதே வேளையில் திருமணத்துக்கு பாண்டிச்செல்வி மறுத்ததாக சொல்லப்படுகிறது. இன்று காலை பாண்டிச்செல்வி வீட்டு மொட்டை மாடியில் இருந்தபோது திடீர் என்று அங்கு வந்த குணசேகரன் கையில் மறைத்து வைத்திருந்த மண்ணெண்ணெய் பாட்டிலை எடுத்து வீசி பாண்டிச்செல்வி மீது தீ வைத்துள்ளார். ஆலறிய பாண்டிச்செல்வியை அக்கம் பக்கத்தினர் மீட்டு ராஜபாளையம் மருத்துவமனையில் அனுமதித்தனர். தப்பி ஓடிய குணசேகரனை போலீசார் தேடி வருகின்றனர். மற்றொரு சம்பவத்தில் சாதி பிரச்சனையில் ராஜபாளையம் முதுகுடி பகுதியில் நேற்று இரவு வாலிபர் ஒருவருக்கு வெட்டு விழுந்தது. கஞ்சா போதையில் சிலர் அந்த வாலிபரை வெட்டியதாக கூறப்படுகிறது. 3 சம்பவங்களும் ஒரே நாளில் நடந்ததால் ராஜபாளையம் அதிர்ந்து போய் கிடக்கிறது. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.